வணக்கம் நண்பர்களே. பூமியை தாண்டி வேற்று கிரகம் ஒன்றில் பறந்த முதல் ஹெலிகாப்டர் தனது பயணத்தை முடித்துக் கொண்டது. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆய்வுக்கு பிறகு பறப்பதை நிறுத்தியிருக்கிறது. செவ்வாய் கிரக வான்பரப்பில் 72 முறை பறந்த ஹெலிகாப்டர் தனது ஆய்வை நிறுத்திக் கொண்டது. அந்த ஹெலிகாப்டரின் பெயர் இன்ஜினிட்டி, அதாவது புத்திசாலித்தனம். அந்த ஹெலிகாப்டருக்கு பூமியில் இருந்து இவ்வளவு தூரம் பறக்க வேண்டும், இவ்வளவு நேரம் பறக்க வேண்டும், உன்னால் முடியுமா என மெசேஜ்கள் அனுப்பப்படும். அப்போதெல்லாம் இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் என்னால் முடியும் என்று நினைக்கிறேன், என்னால் முடியும் என்று நினைக்கிறேன் என்று பதில் அனுப்புமாம். ஆனால் அது இப்போது செவ்வாய் கிரகத்தில் தனது கடைசி பயணத்தை முடித்துக் கொண்டது என்கிறார் நாசாவின் நிர்வாக இயக்குனர் ராய்டர்ஸ் நெல்சன். அதேபோல இந்த ஹெலிகாப்டரை பூமியில் இருந்து கண்காணித்து வந்த விஞ்ஞானிகள் தங்களது உறவினர் ஒருவரை எழுதுவது போல சோகத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். 2021 ஏப்ரல் 19 அன்று செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் முதலில் இந்த ஹெலிகாப்டர் பறக்க துவங்கியது. 30 நாட்களுக்கு மட்டுமே பறப்பதற்கு திட்டமிடப்பட்டது. ஆனால் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தனது பணியை சிறப்பாக செய்துள்ளது. எதிர்பார்த்ததை விட 14 மடங்கு அதிக தூரம் பறந்து சாதனை படைத்துள்ளது. -200°C மேலான கடுமையான குளிர், தூசி புயல்களை தாங்கி 1000 செவ்வாய் நாட்களை கடந்துள்ளது இந்த இன்ஃபினிட்டி ஹெலிகாப்டர். இந்த சிறிய 1.8 கிலோ சூரிய சக்தி ஹெலிகாப்டர் தனது முதல் பயணத்தில் 10 அடி உயரம் ஏறி 96°C சுழற்றி பாதுகாப்பாக தலையிறங்கியது. அதிகபட்சமாக 40 அடி, அதாவது 12 மீட்டர் உயரத்தை அடைந்துள்ளது. 4.5 வினாடிகள் பறந்துள்ளது. கடந்த 3 ஆண்டுகளில் ஒட்டுமொத்தமாக 10 கிலோமீட்டருக்கு மேலாக செவ்வாய் கிரக வான்பரப்பில் பறந்து சாதனை படைத்துள்ளது. செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பிற்கு மேலே சென்று சூரிய குடும்பம் முழுவதும் புதிய வான்வெளி ஆய்வு முறைகளுக்கான சாத்தியக்கூறுகளை இந்த ஹெலிகாப்டர் நிரூபித்தது. கடந்த ஜனவரி 18 அன்று 72வது முறையாக அதன் கடைசி பயணத்தின் போது பெர்செவரன்ஸ் ரோவருடன் தொடர்பை இழந்தது. தரையில் இருந்து வெறும் 3 அடி உயரத்தில் அப்போது இருந்தது. தொடர்பு மீண்டும் நிறுவப்பட்டது. ஆனால் அதன் ரோட்டர் பிளேட்டுகளில், அதாவது அதன் இறக்கை ஒன்றில் ஏற்பட்டுள்ள சேதம் அதன் கேமரா மூலமாக தெளிவாக தெரிந்தது. இனி இன்ஜினிட்டி ஹெலிகாப்டர் பறப்பது சாத்தியமில்லை என முடிவு செய்த நாசா அதனை செவ்வாய் கிரகத்திலேயே நிரந்தரமாக தூக்க நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது. விண்வெளி வரலாற்றில் வேற்று கிரகம் ஒன்றில் பறக்கவிடப்பட்ட ஹெலிகாப்டர் தனது பயணத்தை முடித்துக் கொண்டது விண்வெளி ஆர்வலர்களுக்கு பெரும் கவலையை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். வணக்கம்.